ஹாய் செல்லம்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ரொம்ப 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 நாள் கழிச்சு பூஜாஸ் கிச்சன்ல ஒரு குக்கிங் vlog பார்க்க போறீங்க. அம்மா கூட சேர்ந்து தான் நாங்கள் குக் பண்ண போறோம். அண்ட் அப்பாவும் இருக்காரு, நடுவில் வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமே வாங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் செல்லம்ஸ், நம்ம கட்டிட்டு இருக்க கனவு இல்லத்துக்கு கூடிய சீக்கிரமே நம்ம போக போறோம். கிச்சன் எல்லாமே பார்த்து நாங்கள் டிசைன் பண்ணிட்டு வரோம். கிச்சன்ல வைக்க சமீப காலமா நான் புது புது பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சுட்டு இருக்கேன். நம்ம கிச்சனுக்கு புது வரவா அகரோ பிராண்ட்ல இருந்து சாலட் ஸ்பின்னர் வாங்கியிருக்கேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் மேலேயே மேனுவல் இருக்கு, படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ப்ராடக்ட் ரொம்ப சேஃபாக வந்திருக்கு. காய்கறி கீரையில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பிபிஏ ஃப்ரீ ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. வாங்க அகரோ பிராண்டோட சாலட் ஸ்பின்னரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லியை நம்ம எப்பயுமே அலசி ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஆனால் தண்ணியை சுத்தமாக நம்ம ட்ரைன் பண்ணணும். நல்லா அலசிட்டு எக்ஸஸ் வாட்டரை ட்ரைன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? இந்த சாலட் ஸ்பின்னரில் ட்ரைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. தண்ணியை ஊற்றிட்டு மேலே இருக்க மூடியை போட்டு 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுங்க. அதில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துரும். அப்படியே நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். ஸ்பின் பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயே ஸ்டாப் பட்டனும் இருக்கு. வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்க வாட்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். கீரை சமைக்கும் போது ஈஸியாக அலசி வடிகட்டிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பண்ணும்போது கட் பண்ணிட்டு அலசுவோம். அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொத்தமல்லியில் ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் எவ்வளோ அழகாக ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். எக்ஸஸாக இருக்க வாட்டர் எடுத்து கீழே ஊற்றிருங்க. இப்போ நம்ம எடுத்து கொத்தமல்லியை பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 15 டேஸ்க்கு இருக்கும். அப்படியே நீங்களும் இந்த அகரோ பிராண்டோட சாலட் ஸ்பின்னர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அகரோ லைஃப் ஸ்டைல் வெப்சைட்லையும் வாங்கிக்கலாம். அமேசான்லேயும் அவைலபிள். பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதே போல் நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணுங்க. நான் நம்ம புது வீட்டுக்கு நிறைய புது புது பொருட்களை வாங்கி சேகரிச்சுட்டு வரேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். இப்போ வாங்க சமைப்போம். பூஜை குட்டி வந்து இன்னைக்கு வந்து எறா கேட்டாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. பட்டுக்குட்டி என்ன சமைக்க போகிறாங்க, என்ன ஐடியா எனக்கு ஒன்றும் தெரியாது. க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன். சர்ப்ரைஸாகவே இருக்கட்டுமா இல்லை சொல்லவா? வேணாம், நீ சர்ப்ரைஸாக பண்ணி, எனக்கு வேலை இருக்குது, ரிப்ளை பண்ணுற வேலை. இதை வந்து நான் அந்த இது மட்டும் நான் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறேன். ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறவங்க அதை எடுக்க காணும். சரிதா? வேலை இருக்குது மட்டும். இது மட்டும் நான் எடுத்து கொடுத்துட்டு, இதை பாரு எவ்வளோ வருஷம் வருது பாரு. இதை மட்டும் கடகடன்னு எடுத்து கொடுத்துட்டு அலசி கொடுத்துட்டு போயிடுறேன்டா. ஓகே, அப்புறம் நீ பண்ணிக்கோ, சரியா? காய்ஸ், அப்பா தான் அழகாக கட் பண்ணுவார். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும், வெஜிடபிள்ஸும் நல்லா கட் பண்ணுவார். அதனால் அவரை கூப்பிட்டாச்சு. கட் பண்ணுறது நான் தான், என்ன சமைக்க போகிறது பூஜா. நான் தான் சமைக்க போகிறேன். என்னம்மா பண்ண? இன்னையிலேருந்து உங்களை கட்டிங் மாஸ்டர் என்று அன்போடு அழைக்கிறோம். எப்படியே சூப்பராவா எடுத்துக்கியாம்மா? இதோ பாரு, அந்த கழுக்கு தான் எடுத்துன்னு. ஏன் அவங்க நீ ஆயும்போது நீ பக்கத்தில் இல்லையா? இல்லைம்மா, நாங்கள் இதை கொடுத்துட்டு காய்கறி வாங்க போயிட்டேன்டா. ஓ, காய்கறி பழம்லாம் வாங்கினோம்ல, அதுக்குள்ளே அவங்க ஆஞ்சி வச்சிட்டாங்க. நல்லா வாசனையாக இருக்குது காய்ஸ் பழம். நல்ல டேஸ்டாக இருக்குது. தின்னுடுங்க அப்படியே அப்படியே. இந்த செய்ய வேணாம் டிஷ்ஷு, நீ தின்னுப்பா, பார்த்துக்கலாம். அவரை நீ தான் போய் வாங்கிட்டு வரணும், பார்த்துக்க. நான் ஏன் போகிறேன், டேடி போகுது. சூப்பர். சரி வைங்க. காய்ஸ், நான் வந்து அன்னாச்சி பழத்தை அரிஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அம்மா வந்து அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா போய் படுத்துட்டாரு, ஏன்னா அவர் செகண்ட் ஷிஃப்ட்டு போகணும், கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னார், போய் படுத்துட்டாரு. இப்போ நான் அப்படியே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இப்போ லென்த்துக்கும் பேசிவிட்டு அப்புறம் ஷார்ட்ஸ் என்னால் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் ஷார்ட்ஸில் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன். அது அப்படியே என் கையில் தொட்டால் வந்து எரியும். அதனால் சரி அப்படியே ப்ரஷ் வச்சு அப்படி ஈவனாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அன்னாச்சி பழத்தில். பத்து பேருக்கு சமைக்க சொன்னால் கூட நான் சமைச்சிருவேன். ஆனால் இந்த தேங்காய் நோண்டுறது இருக்குது பாருங்க, வரவே மாட்டேங்குது. இது பாருங்க, அப்படியே எலி கொந்துற மாதிரி கொந்தி வச்சுருக்கேன். ப்ளஸ் கத்தியில் தான் இது பண்ண வேண்டியதாக இருக்குது, நோண்ட வேண்டியதாக இருக்குது. அந்த தேங்காய் நோண்டுறது வந்து வளைச்சிட்டாங்க, இன்னும் வாங்கிட்டு வந்து தரல. ஏதோ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி விலாகில் புலம்பியிருப்பேன். அதுக்கப்புறமும் இன்னும் அந்த தேங்காய் நோண்டுறதை வாங்கிட்டு வரல, வாங்கிட்டு வரணும். இங்கே பாருங்கள், லிட்ரலி இந்த எலி கடிச்சு போடுமே அந்த மாதிரி தான் எனக்கு சொரண்ட வருது. தேங்காய் பால் எடுக்கணும் நான் செய்ய போகிற டிஷ்ஷுக்கு. ஸோ அதுக்கு தான். அது வந்து என்ன டிஷ் சொல்லி பார்க்கலாம்? சர்ப்ரைஸ். ஸோ உனக்கு எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். அது வந்து இது குக் வித் கோமாளியில் ஷபானா பண்ணியிருப்பாங்க.
சீசன் 6 இப்போ போயிட்டுருக்குல்ல, அதில் ஃபஸ்ட் எபிசோடில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, இது ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த காம்போ அப்படி சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் பால் வேணும் கைஸ், அதுக்கு தான். சரி, நான் க்ளூ கொடுக்குறேன். இப்போ தான் நம்ம அந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம். இன்னும் கேரளா டிஷ் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஸ்டேட் ஊர் சொல்லி பழகிருச்சு. ஓகே, ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தோம். சரி, மிச்ச தேங்காய் வா நீ சுரண்டு, நான் போய் அரிசி போடுறேன். அங்கே இங்கே பாருங்க, நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. கோல்டன் ப்ரௌன் இதுதான் தம்பி. இதெல்லாம் நம்ம அரிசி போட போகிறோம். இப்பயாச்சும் கண்டுபிடி பார்ப்போம் என்ன சாப்பாடுன்ட்டு. பால் சோறா? தேங்காய் பால் சாதம். தப்பு. ஐயோ, எண்ணெய் ஊற்றி தண்ணி இருக்கு, தெளிக்க போகுது, மூஞ்சில் அடிச்சிட போகுது. அதுக்கு தண்ணியை எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட். இந்த அறிவு கூட இல்லை, நான் சொல்லி கொடுத்தா தெரியுது. பார்த்தீங்களா கைஸ், எனக்கு சமையலை பற்றி எவ்வளோ நாலேஜ் இருக்கு. டேரெக்டாக ஊற்றினா கண்டிப்பாக மேலே அடிச்சிருக்கும் தானே? அடிக்கலாம் அடிக்காது. அப்படியே ஊற்றி. சரி, அப்படியே ஊற்றி. இருடா. சரி, தண்ணி இருக்கா? ஏன் தெரிக்க போகுது? நான் இப்போ ஏன் எடுத்து வச்சேன்னா, இப்போ நான் வறண்டு போட்டுன்னு இருக்க பதிலாக தண்ணியை ஊற்றி கலக்கி ஊற்றிடுவேன். அதுக்கு தான் ஒரு அரிசியாக வரட்டிட்டு இருக்க தேவையில்ல. அதுக்கு தான் நான் தண்ணியை ஊற்றினேன். இப்போ ஈஸியாக போட்டோமா, 2 கலக்கணுமா. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் கற்றுக்கலாம் கைஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 5,10,000 பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஆமாம், ரொம்ப வேர்க்குது இந்த வெயில் காலத்தில் சமைக்கிறது. ரொம்ப கஷ்டம். வேர்க்குது, இருட்டானா குளிருது. ஆமாம், சென்னை மாதிரி இல்லை. கொஞ்சம் கேமராவை 2 கையில் பிடிச்சி ஒரு ப்ராப்பராக எடுக்க தெரியுதா? இவ்வளோ வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 5ஆவது வருஷம் இந்த தொடங்கிருச்சு, புரியுதா? வீடியோ எடுத்ததுல என்ன இப்படியும் அப்படியும் போது 2 கையில பிடிச்சி 2 கையில பிடிச்சி எடுப்பா தம்பி. ஏன் நீ வந்து ஜெய்கிட்ட ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கேமரா எடுக்கும்போது அவன் வந்து கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுல வழியா இந்த நம்மளை பார்க்க மாட்டான். அவன் வந்து கேமரா ஒரு பக்கம் இருக்கும், அவன் நம்மளை பார்ப்பான். அந்த மாதிரி பண்ணாதரான்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இப்போ அதே தப்பு தான் பண்ணியிருக்கான். சரி, வேற எடுத்தது போதும். நீ ரொம்ப பேசுற, ட்ரை பண்ண வச்சு எடு, அப்பதான் உனக்கு தெரியும். செல்லம் எடுங்க. அது வந்து இப்போ நான் மாண்டேஜ் எதாவது எடுக்கணும்னா அது ஒழுங்காக எடுப்பான், ப்ராப்பராக எடுத்து கொடுக்க சொல்லினா. ஆனால் இந்த மாதிரி vlog எடுக்க சொல்ல அந்த மிஸ்டேக் பண்ணுவான். இப்போ வாய் எப்படிலாம் பண்ணுறான்னு தெரியுமா? எனக்கு இந்த ஃபோன் வாங்கணும்னு இப்போ ஆசையாக இருக்குது. அதாவது வீடியோ எடுக்கிறவங்களே ஒரு அது என்ன ஏதாவது சொல்லுவாங்களா அதுக்கு பேரு? அப்போ அவன் ஃபேஸ் வந்து நீங்க பார்க்கணும் இல்லையா? இத நீங்க பேக்கிங் போட்டுருக்கீங்க, பேக்கிங் போட்டுட்டு எனக்கு அந்த காஸ்ட் சொல்றீங்க. அது எனக்கு சப்போஸ் எனக்கு பேக் போடாம எனக்கு வந்து தனி பீஸா போடுறீங்க நீங்க பார்க்கலாம் அப்படினு சொன்னா என்ன ரேட் கொடுப்பீங்க? சரி, இத நம்ம ஒரு கலரி கொதிக்கிறப்ப உப்பு பார்த்துக்கலாம். சரிங்களா? காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நெய் சோறு வந்து தம் போட்டு வச்சுட்டேன். நெய் சோறு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். இப்போ நம்ம ரிவீல் பண்ணிடுவோமா? கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி. ஐயோ கறியா? மண்டையில் இருக்க கொண்டையை வந்துட்டு கேரளா ஸ்டைல் ப்ரான் கறி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ரான் கறி என்னடா டிஷ்ஷையே கோலாத்திரமா சொல்கிற, கரெக்டாக பண்ணுறியா? பண்ணிடுவேண்டா. அக்காவுக்கு பேச்சில் வேணால் தடுமாற்றம் இருக்கும், சமையலில் தடுமாற்றம் இருக்காது. சூப்பர் இருக்கா. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். போதும், அவ்வளோ ஊற்றுறீங்க? ஒரு 5 டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? ஆனால் கேரளாவில் எல்லாமே கறின்றாங்க. குழம்பு தான், குழம்பு கூட காய்கறியை கூட கறின்ற மாதிரி ஹைலைட் பண்ணிலாம் சொல்கிறாங்க. மீன் கறி, அது அப்புறம் சிக்கன் கறி, சிக்கனே கறி தான்டா, அது ஏன்டா கூட சிக்கன் கறினா அது இங்கிலீஷில் அந்த குழம்பு இந்த அந்த மாதிரி விஷயம் இல்லை, அதுக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன போடுறீங்க? எண்ணெய் ஊற்றிட்டீங்க. சோம்பு பொரியட்டும். பொரிஞ்சிச்சு, நல்லா பொரியட்டும். இப்போ எண்ணெயை ஃபஸ்ட்டாக வச்சிடலாம். காய்ஸ், சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அதை நம்ம போட்டுக்கலாம்.
4 பச்சை மிளகாய். குட்டி குட்டியாக தான் இருக்குது, அதனால 4 போட்டிருக்கேன். நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். எறா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா 1 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்து 1 கிலோ வந்து இவ்வளோதான் இருக்கா? ஆமாம், அது ஆஞ்சா மேலே இருக்க தோல்லாம் போயிடும்ல, வெயிட்டு ஆஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிப்போம். வதங்கிருச்சு. இப்போ நம்ம எறாவை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எறா. இன்னைக்கு தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வெறும் எறா மட்டும் இருக்குப்பா. தள்ளு. ஒன்று காய போட்டுருவாங்க. ஆமாம், உண்மையிலே அப்படிதான் இன்னைக்கு. அதுவும் நிறைய எறா இருக்குது பார்த்தியா. நம்ம எப்பயுமே 1/2 கிலோ தான் வாங்குவோம். ஆமாம், நான் இன்னைக்கு 1 கிலோ வாங்கிட்டு வர சொன்னேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போடுங்க. நல்லா 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். காய்ஸ், எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை நான் வந்து ஹையர் appointment பண்ணியிருக்கேன். இவங்க நல்லா சமைப்பாங்க. ஆக்சுவலி இவங்க செஞ்ச லேஸ் சிக்கனை நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் டைம் செஞ்சே கொடுக்கல. நல்லா இருக்குன்னு ஒரு வாட்டி செஞ்சதே நாங்கள் இத்தனை வாட்டி சொல்கிறோன்னா, நீ நல்லா செஞ்சு கொடுத்தனா எப்படி இருக்கும். அண்ட் பிரியாணி கூட செஞ்சு கொடுத்துருக்காரு தலைவர். நல்லா இருக்கும். சரி, கிளறாரு. பொறுமையாக கிளறுங்க தம்பி. அதான் வாட்டமாக இருக்குது. அந்த துணியை பிடிச்ச உடனே தான். முட்டை வேக போட்டாச்சு. காய்ஸ், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். தனியாத்தூளோ? ஆமாம், குருமிளகு பொடி சேர்க்கல? குருமிளகு பொடி கறிக்கெலாம் குருமிளகு பொடி சேர்க்கக்கூடாது. வறுவலுக்கு தான் குருமிளகு பொடி சேர்க்கணும். குருமிளகு பொடி என்னன்னு தெரியுமா? இது மிளகுத்தூள். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள். ஆமாம், காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். கேரளாவில் எல்லாமே கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. பார்த்தியா? கம்மியாக சாப்பிடல, காரம் கம்மியாக சாப்பிட்றேன். கேரளாவில் கம்மியாக சாப்பிட்டாங்க, நீ பார்த்தியா? காரம் தாண்டா கம்மியாக சாப்பிட்றாங்க. பட் நீ சொன்னது என்னது, கேரளாவில் எல்லாம் கம்மியாக சாப்பிட்றாங்கன்னு. அடுத்து அவ்வளோதான். கைஸ், பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்காங்க. பைனாப்பிள் சாப்பிட்றோம் நாங்கள். டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். இட்ஸ் கம்ப்ளீட்லி குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்த பால். எங்கே இருக்குது காட்டுங்க. இது செகண்ட் டைம். தேர்ட் டைம். ஃபஸ்ட்டு 3 டைம் எடுத்தியா? ஏன் அப்போ தேர்ட் டைம் ஃபஸ்ட் எடுத்து ஊற்றுறேன்? லாஸ்ட்டாக ஊற்றி இறக்கணும். அது கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும். ஸோ அப்படி நம்ம இவ்வளோ தண்ணி இருக்கு, ட்ரைன் ஆகணுமா? அது கொதிச்சு கம்மியாகும். தேங்காய் பால் தானே, தண்ணி இல்லை. அது கட் பண்ணி. காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன். இது ஊற்றணும். இது ஊற்றினா தான் டேஸ்ட் இருக்கும். அப்படியா? அந்த கறின்றதுக்கு அர்த்தம் என்ன, குழம்புலாம் நம்ம புளி ஊற்றுவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இதை ஊற்றிட்டோம். நான் 1 டைம் தான் பண்ணேன், போதும் அதுவே. வாமா. அப்புறம் அதை ஊற்றி கலரி உப்பு பார்க்கணும். அம்மா வந்துட்டாங்க கைஸ். அம்மா நிஜமாவே என்னால் தூக்க முடியல. ஏன் புள்ள பரவாயில்ல. ஏண்டா, இந்த சோப்பு காலி ஆச்சு. நான் எத்தனை நாளாக கேட்குறேன்டா. மற்ற சோப்புலாம் போட்டால் அலர்ஜி வரும்டா. அதுதான்டா நல்லா இருக்கும் கைக்கெல்லாம். ஆர்கானிக் சோப்புடா. எத்தனை வாடா? ஓகே, எடுத்துகிட்டு வரேம்மா. இப்போ பாரு, நான் வெறும் நான் தான் போட்டு தேய்க்க போகிறேன். ஜெல் இருக்கு பாரு. ஜெல் இருக்கா? ஓ, பவானிக்காக வாங்கி வச்சுருந்தா? பவானி எங்க? அப்புறம் சித்ரா ஆண்டி வந்தாங்களே. இல்ல பவானி தானே ஜெல்லு கேட்கும். காய்ஸ், நல்லா திக்கா இருக்க தேங்காய் பாலை ஊற்ற போறேன். எவ்வளோ திக்காக இருக்கு. அதில் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும்ல தேங்காய் பால் கூட. காய்ஸ், ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதானா? எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிட்ட மாதிரி தோணுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. பச்சை தண்ணி? பச்சை தண்ணி தான் நல்லா கொதிக்கும். கொச்சா இப்போ இதில் கொஞ்சம் இது அதில் சோள மாவு போடு. சோள மாவுலாம் ஊற்றக்கூடாது. போடா பண்ணி. கொதிக்குது. டேஸ்ட் பார்க்குறியா? கைஸ், எங்கள் அக்கா செஞ்ச டிஷ் வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் தான் அந்த முதல் பலியாடு. உன் சுயநலத்துக்காக எல்லாரையும் கொண்டுட்டியே. டேட் லிட்டில் பிரின்சஸ். சரி, எங்கள் அக்கா அப்படி கிட்ட நல்லா சமைப்பாங்க, பார்க்கலாம். உன்னோட ஜென்யூன் ரிவ்யூவை சொல்லணும், ஓகேவா?
என்னடா ஏய் நல்லா இருக்கு சீரியஸாவா? சீரியஸா அந்த எறாவோட சாறு செம்மையா இறங்கி இருக்கு குழம்புல. என்னடா நீ சைலண்டா இருக்கிறது பார்த்தா நல்லா இல்லைன்னு நினைச்சேன். ஏய் சீரியஸா சூப்பரா இருக்கு. எறா குழம்பு அப்படியே அந்த வாசனை இறங்கும் பாத்தீங்களா? என்னடா ரெண்டாவது எல்லாம் குடிக்கிற? அவ்வளோ டேஸ்டாவா இருக்கு. உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கு பூஜா. தண்ணியாலாம் இல்லை, கரெக்டாக இருக்கு பூஜா. அல்டிமேட்டா இருக்கு. அந்த டேஸ்ட் எறாக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அது இறங்கிச்சு குழம்புல. செம்மையா இருக்கா? செம்மையா இருக்கு. பாரு அக்கா கை வச்சா. இந்த டிஷ் வந்து சக்ஸஸ் தான் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் வீட்டில். கைஸ் மழை சாரல் மாதிரி கொத்தமல்லியை தூவி ப்ரான் கறியை ஆஃப் பண்ணிடுவோம் சரிங்களா? அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோ ஜெய், தம்ப்நெயில் வைக்கணும். எடுத்துக்கோ. கைஸ் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கிறா. பார்க்கவே நல்லா திக்காவும் ஆயிடுச்சு. முதல்ல வந்து நிறைய தண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லா கொதிச்சு நானே ஒரு நிமிஷம் கவலைப்பட்டுட்டேன். திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு ஆனால் அந்த குழம்பு. டேஸ்ட் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. இதில் தண்ணியே கிடையாது, தேங்காய் பால் தான். அதே செம்மையா இருக்கு. ஆனால் தேங்காய் பால் எது தண்ணி ஊற்றி தான் இருக்கும். இல்லை இது தேங்காய் பால். அதில் வந்து இப்போ நம்ம எறா குழம்பு வச்சா அதில் கூட இப்படி வந்து உரியாது அந்த இதுவே. ஆனால் பட் இது செம்மையாக உறிஞ்சிருச்சு அந்த ஃப்ளேவரை. உப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. அது ஒயிட் ரைஸ்க்கும் கீ ரைஸ்க்கும் இதுக்கும் செம்ம காம்போ. இன்னைக்கு ஒரு புடி தான். அன்னாசி பழம் ரோஸ்ட் வந்து எவ்வளோ அழகாக வருது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை பார்க்கும்போது. அண்ட் இந்த கிரில் பேனில் நான் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பாருங்க அந்த கோடெல்லாம் தெரியுது அதில். லைக் சிக்கன்லாம் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டவே இல்லை சுத்தமாக, ஒரு ட்ராப் கூட ஒட்டலை. அவ்வளோ சூப்பராக திருப்பவும் வந்துச்சு. தம்பி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா முட்டையை அரிஞ்சு குருமிளகு பொடி போட்டு குருமிளகு பொடி சாப்பிட போகிறாரு. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சால்ட்டு போடணும் கொஞ்சம் மேலே. பைனாப்பிள் ரோஸ்ட் ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். காய்ஸ் எப்படி இருக்கு? அடிபொலி, வேற மாதிரி ஒரு தரமா இருக்கு. அந்த இறால அந்த கவுச்சி ஸ்மெல்லே வரல. இதை சாப்பிட்டுட்டு இந்த அன்னாசி பழம் கடிச்சு சாப்பிடும்போது இப்படி இறங்குது உள்ள. டிஃப்ரெண்டா இருக்கு அந்த டேஸ்ட். உண்மையாவே சொல்றேன், உன் கைக்கு வந்து தங்க வளையல் நிச்சயமா வாங்கி போறேன் பட்டு. ஏன்னா ரைட் ஹேண்டில் வீடியோ எடுக்கிறதா லெஃப்ட் கொடுத்தேன். எப்பயும் போல் ஸ்டோரேஜ் போயிடுச்சு, ஃபுல் ஆயிடுச்சு. நான் செகண்ட் ரவுண்டே போட்டுக்க போகிறேன். அவ்வளோ பாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இறங்கிட்டே இருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, இந்த சாதம் வந்து சட்டிலாக இருக்குது, குழம்பு வந்து டாமினேட் பண்ணுது. அதை டாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் வேணும்ல, அதுதான் அன்னாச்சி பழம். இதெல்லாம் ஷபானா அவர்களுக்கு தான், அந்த அக்காவுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். குக் வித் கோமாளி பார்த்துட்டு இருந்தேன் ரேண்டமாக. 6th சீசன் எபிசோட் 1 பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இதை பண்ணாங்க. சரி ஓகே பண்ணலாம், பார்க்கலாம், எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த அவுட்புட் கொண்டு வரணும்ல, அவுட்புட் சூப்பரா கொண்டு வந்திருக்க நீ. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம். நானு நீ அன்னாசி பழம் கட் பண்ணி இதெல்லாம் ஏதோ பண்ண போறேன்னு சொன்னல, அப்ப நான் மனசுல நினைச்சேன் பேசாம பழமாவே சாப்பிட்டுலாமா. பழமா எடுத்து வச்சிட்டோம் गाइस. பாதி பழம் தான், 5 துண்டு மட்டும் தான் எடுத்து வறுத்துச்சு. ஏன்னா அது எப்படி இருக்குமோ, நம்மளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு சொல்லிட்டு 5 துண்டு தான் வறுத்துச்சு. இப்ப ஃபீல் பண்றத பாருங்க, காலி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு துண்டு இருந்தா நல்லா இருக்குமே, கூட 10 துண்டு வறுக்காம போயிட்டுமே. ஏன்னா அந்த அளவுக்கு நீ இது ரெசிபி போடு பூஜா. ஷூட் பண்ணிட்டேன். அவ்வளவு சூப்பரா இருக்கு. பையன் பாருங்க, அவனுக்கு பிடிச்ச இறா நான் கொடுத்துட்டேனா, எனக்கு பிடிச்ச அன்னாசி பழம். ஏன்னா எங்கள் அம்மா நான் எது ஒன்று பிடிச்சிருக்கு சொன்னால் அவங்களாம் எனக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் தாய் உள்ளம் சொல்கிறது. அதே உள்ளம் தானே எனக்கும் இருக்கணும். ஓகே என்ஜாய். வேணா சொல்லுமா, இந்த கூட எடுத்துன்னு வந்து தரேன், நான் வறுத்துக்கிறேன். ஆனாடா எல்லாரும் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் திஸ் சூப்பர் மீல். செம்மையான சாப்பாடு. ஓகே गाइस, ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். இந்த vlog இங்கேயே முடிச்சுக்கிறோம் நாங்க. நானும் போய் சாப்பிடுறேன், நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. ரெசிபி கண்டிப்பா போடுறேன். ஷூட் பண்ணிட்டேன், போட்டுடலாம், கண்டிப்பா போட்டுடலாம். தேங்க் யூ. வாழ்க வளத்துடன். பை.